உதயநிதியை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்த்த பெருமை பிரதமர் மோடியை தான் சேரும் என்று அமைச்சர் உதயநிதி விமர்சனம் செய்துள்ளார். ஆடி பதிப்பகம் சார்பில் தேர்தல் 2024 மேலும் மக்கள் ஆட்சி நூல் வெளியீட்டு விழா சென்னை தியாகராய நகரில் உள்ள மாநகராட்சி அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த தேர்தலில் 22 நாட்கள் 9000 கிலோமீட்டர் பயணம் செய்து 125 பிரச்சார கூட்டங்களில் கலந்து மக்களிடம் வாக்கு சேகரித்ததாகவும், தேர்தலுக்கு பிறகு பிரதமர் மோடியின் நடை உடை பாவனை மாறியதை தவிர பாசிச சிந்தனைகள் அப்படியேதான் உள்ளது என்று விமர்சித்தார். தமிழகத்தில் ரோட் ஷோ நடத்திய பாஜகவை தமிழக மக்கள் நடுரோட்டில் விட்டுவிட்டார்கள் என்றும், தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தெரிந்த உதயநிதியை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்த்த பெருமை பிரதமர் மோடியை தான் சேரும் என்றும், 2026 கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். திருப்பத்தூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பேராம்பட்டு மண்குன்று மலையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு தரிசனம் செய்ய பெங்களூரு பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் தனது காரில் சென்று தரிசனம் செய்துவிட்டு திரும்பும் போது வெங்கடாபுரம் அருகே சென்ற போது காரின் பிரேக் பிடிக்காததால் முன்னால் சென்ற 3 இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக கார் மோதியது. இந்த விபத்தில் ஒரு இருசக்கர வாகனத்தில் சென்ற மோகன்தாஸ் அவரது மனைவி மற்றும் குழந்தையுடன் படுகாயமடைந்தார். இதேபோன்று வேறொரு இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர் பரமசிவம் ஆகிய 5 பேர் படுகாயமடைந்தனர். அனைவரும் மீட்கப்பட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து கிராமிய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு மாணவர்களுடன் இணைந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தூய்மை பணியை மேற்கொண்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரையில் கடலோர தூய்மை பணி நடைபெற்றது. முன்னதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து தூய்மை பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுடன் இணைந்து கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வீசி சென்ற குப்பைகளை துணைநிலை ஆளுநர் அகற்றினார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 20 புதிய மருத்துவ கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே களமாவூர் கிராமத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6,41,00,000 மதிப்பில் 20 புதிய மருத்துவ கட்டிடங்கள் திறப்பு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இதற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய மருத்துவ கட்டிடங்களை திறந்து வைத்தனர். மேலும் இந்த நிகழ்வில் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் முத்துராஜா, சின்னத்துரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து இந்த நிகழ்வில் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ உபகரண பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. துணை முதல்வராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் 100 கோடி ரூபாய் செலவு செய்து கார் ரேஸ் நடத்துகிறார். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பணப்பலன் கொடுக்க நிதி இல்லை என்கிறார்கள் என கரூரில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெங்கமேடு பகுதியில் அண்ணா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் தமிழகத்தில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக்கி தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது. தமிழகம் 3.5 லட்சம் கோடி கடன்கார மாநிலமாக இருக்கிறது. பாலியல் வன்கொடுமை குறித்த செய்திகள் வராத நாளே கிடையாது. இதுதான் திமுக அரசின் சாதனை என்று கடுமையாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், துணை முதல்வராக வரவுள்ள உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸ் நடத்துகிறார். கார் ரேஸ் நடத்த 100 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளனர். ஆனால் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பணபலன் அளிக்க பணம் இல்லை என்கிறார்கள் என்று கடுமையாக விமர்சித்தார். வண்டலூர் அருகே 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சிறார்கள் உட்பட 3 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். வண்டலூர் அடுத்த மாம்பாக்கம் பகுதியில் அப்பகுதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவி வீட்டின் அருகே உள்ள காட்டுப் பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க சென்றபோது 2 சிறார்கள் உட்பட சுந்தர் என்பவரும் சேர்ந்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார் அளித்துள்ளது. சம்பவம் குறித்து பெற்றோர் தாழம்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில்
தலைமறைவாக இருந்த சுந்தர் மற்றும் 2 சிறார்களை போலீசார் கைது செய்து விசாரித்ததில் வீட்டின் அருகே உள்ள அந்த சிறுமியிடம் ஏற்கனவே சிறார்கள் நட்பாக பழகி வந்ததும் இதனை பயன்படுத்திக் கொண்டு மூவரும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டதை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தை கிராம மக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றிய முன்னாள் திமுக செயலாளர் கென்னடி என்ற கண்ணன் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த பந்தயத்தை அமைச்சர் மூர்த்தி சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ரேக்லா பந்தயத்தினை சுற்றுப்பகுதி கிராம மக்கள் சாலையின் இருபுறமும் நின்று ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். செங்கம் அருகே குடும்ப தகராறில் முதியவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அம்மாபாளையம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் கோவிந்தசாமி, இவருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அங்குள்ள ஆவின்பால் நிறுவனம் எதிரே உள்ள மரத்தில் கோவிந்தசாமி தூக்கிட்டவாறு இருப்பதை கண்ட அருகில் இருந்தவர்கள் உடனடியாக பாய்ச்சல் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் கோவிந்தசாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் வழக்கு பதிவு செய்து இச்சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடும்பாறை அருகே ஓடை பகுதியில் விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்த 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அருகே உள்ள பொன்னன்படுகை கொங்கரேவு சிறாறு ஓடை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதாக மயிலாடும்பாறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதையடுத்து மயிலாடும்பாறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது கொங்கரேவு சிறாறு ஓடை பகுதியில் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த 5 நபர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சாவை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது. அதனை அடுத்து பள்ளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயக்குமார், கோம்பைத்தோடு கிராமத்தைச் சேர்ந்த கருப்புசாமி, பாண்டீஸ்வரன், தெய்வேந்திரன் மற்றும் அரண்மனைப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஈஸ்வரன் ஆகிய 5 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் காவல்துறையினரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளியை 2 கால்களிலும் சுட்டுக் கொல்லப்பட்டார். கோவையில் காவல்துறையினரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளி 2 கால்களிலும் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு சத்தியபாண்டி என்பவர் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆஜராகாமல் இருந்து வந்த ஆள்வின் மீது பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தலைமறைவாக இருந்த ஆள்வினை காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் கோவை கொடிசியா மைதானம் பகுதியில் அவர் மறைந்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவரை பிடிக்க உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் தலைமை காவலர் சந்திரசேகர் மற்றும் காவலர் ராஜ்குமார் ஆகியோர் ஆள்வினை பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது ஆள்வின் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவலர் ராஜ்குமாரை தாக்கியுள்ளார். இதையடுத்து உதவி ஆய்வாளர் கார்த்திகன் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதில் 2 குண்டுகள் ஆள்வனின் முட்டிகளில் பாய்ந்துள்ளன. இதைத் தொடர்ந்து ஆள்வினை மீட்ட காவல்துறையினர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். காவலர் ராஜ்குமாரும் அதே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். துப்பாக்கி சூடு நடந்த இடத்தில் துணை ஆணையர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட அப்பகுதியில் தடுப்புகள் அமைத்து போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டனர். வேளாண்மையில் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் பராமரிப்பு குறித்து மாவட்ட அளவிலான முகாமை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இம்முகாமில் வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு வகையான டிராக்டர்கள், பவர் டில்லர், தேயிலை அறுவடை செய்யும் இயந்திரங்கள், மின்மோட்டார், புல்வெட்டும் கருவிகள் உள்ளிட்டவை பராமரிக்கும் முறைகள் மற்றும் பழுது நீக்கும் முறைகள் குறித்து விவசாயிகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இப்பயிற்சி முகாமில் விவசாயிகளுடன் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்களும் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இந்த முகாமினை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன்,
தமிழகத்தில் விவசாயத்துறை மிக சிறப்பாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை காரணமாக வேளாண்மை துறை இயந்திரமாக்கப்பட்டு வருவதால் அரசு மூலம் மானிய விலையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். அவ்வாறு வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் இயந்திரங்களில் ஏற்படும் கோளாறுகளை சரி செய்ய அந்தந்த பகுதிகளில் பழுது பார்க்கும் பட்டறைகள் ஏற்படுத்தப்படும் எனவும், அதேபோல் இயந்திரங்களில் ஏற்படும் சிறு கோளாறுகளை சரி செய்து கொள்ள இம்முகாமானது ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். விவசாயமே ஒரு இயந்திரமயமாக்கப்பட்டு மக்களுக்கு சப்சிடியில் நிறைய மிஷின் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதில் அவங்க கொண்டு போனால் ஒரு சின்ன ரிப்பேர்னா கூட எப்படி பண்ண தெரியாதுன்றது இருக்கு. அதுக்கு இன்னைக்கு ஒரு முகாம் வச்சு விவசாயிகளை கூப்பிட்டு இந்த நிற்கிற அத்தனை டிராக்டர் ரிப்பேருக்கு வந்திருக்கு. இங்கே புதுசு சப்சிடி கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. இதை எனக்கு கொடுத்துட்டு இந்த விவசாயத்துக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. மதுரை சோழவந்தான் தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் நேர்மையாக வாக்குகள் கேட்டு தேர்தலில் நேருக்கு நேர் மோதி பார்க்கலாம் எனவும், மணல் வித்த காசை கொடுத்து ஓட்டு கேட்கக்கூடாது எனவும் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சித்து பேசியுள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே அதிமுக கட்சியின் சார்பாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்தநாள் விழா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது பேசிய அவர், சோழவந்தான் தொகுதியில் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனைகளை பற்றி விளக்கி பேசினார். மேலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என ஊடகங்களில் தொடர்ச்சியாக செய்தி வருவது குறித்து பேசிய அவர், துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் வந்தால் என்ன செய்ய போகிறார் எனவும், தமிழகத்தில் பாலாறும் தேனாரும் ஓடப்போகிறதா எனவும் விமர்சித்து பேசினார். மேலும் சோழவந்தான் தொகுதியில் தேர்தலில் நேருக்கு நேர் மோதி பார்க்கலாம் வாங்க என அழைப்பு விடுத்த அவர், நேர்மையாக வாக்குகள் கேட்க வேண்டும் எனவும், மணல் விற்ற காசை கொண்டு வந்து மக்களிடம் கொடுத்து ஓட்டு கேட்கக்கூடாது எனவும் கூறினார். கட்சியிலும் ஆட்சியிலும் தன் உறவினர்கள் தலையீடு இல்லாமல் பார்த்துக் கொண்டவர்கள் முன்னாள் முதல்வர் MGR, ஜெயலலிதா எனவும், திமுகவில் குடும்ப ஆட்சிதான் நடக்கிறது எனவும் மதுரையில் செல்லூர் ராஜு விமர்சித்து பேசியுள்ளார். மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் அதிமுக மாநகர மாவட்டம் சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்று பொதுமக்களிடம் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சாமானியனும் நாட்டை ஆள முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டியவர்தான் அண்ணா எனவும், வெள்ளை உள்ளம் படைத்தவர் எனவும் அண்ணாவை புகழ்ந்து பேசினார். மேலும் பேசிய அவர், கட்சியிலும் ஆட்சியிலும் தன் உறவினர்கள் தலையீடு இல்லாமல் பார்த்துக் கொண்டவர்கள் முன்னாள் முதல்வர் MGR, ஜெயலலிதா எனவும், திமுகவின் குடும்ப ஆட்சிதான் நடக்கிறது எனவும் கூறினார். உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்திற்கு வந்தால் 85 வயது துரைமுருகன் உள்ளிட்ட அனைவரும் எழுந்து நிற்கின்றார்கள் எனவும், இது கேலி கூத்தான அரசாக நடைபெற்று வருவதாகவும் கூறினார். அனுபவிக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இழிநிலை மாற வேண்டும். இந்த மோசமான ஆட்சியை விடை கொடுக்க வேண்டும். குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இனிமேல் கருணாநிதி குடும்பத்திலிருந்து இந்த வாரிசு அரசியலை இருக்கக்கூடாது என்ற நிலையை உருவாக்க வேண்டுமானால் 2026 நல்ல உள்ளம் ஏழை பங்காளனாக இருக்கின்ற மாணவ சமுதாயத்துடைய சாரணனாக இருக்கக்கூடிய விவசாயிகளின் தோழர் அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக எல்லாம் துணையிட்டு அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிக்கு நிகராக கொண்டு சென்று வருவதாகவும், தமிழ்நாட்டில் தரமான கல்வியை வழங்குவது என்பது தமிழக அரசின் பொறுப்பு எனவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் ரோட்டரி சங்கம் சார்பில் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு சிறந்த ஆசிரியர்களுக்கான ரோட்டரி சார்பில் சிறப்பு விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். பின்னர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய அமைச்சர், ஆசிரியர்கள் பள்ளி பிள்ளைகளுக்கு சமத்துவம், சுயமரியாதை போன்றவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், தரமான கல்வி தர வேண்டும் என்பதே இந்த அரசின் நோக்கம் எனவும், அதை ஆரம்ப கல்வியிலேயே தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் முதலமைச்சரை பொறுத்தவரை கல்வி வளர்ச்சியை உயர்த்துவதே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளார் என்றும் பேசினார். தமிழக அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிக்கு நிகராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது எனவும், தமிழ்நாட்டில் தரமான கல்வியை வழங்குவது என்பது தமிழக அரசின் பொறுப்பு எனவும் கூறினார்.
சென்னை ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனை அரங்கில் தமிழ்நாடு ஹோமியோபதி மருத்துவ கவுன்சில் மற்றும் தேசிய ஹோமியோபதி ஆணையம் சார்பில் ஹோமியோ லைட்டன் 2024 என்ற ஹோமியோபதி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு துறை சார்ந்த பட்டறை நடைபெற்றது. சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் நடைபெற்ற ஹோமியோ லைட்டன் 2024 நிகழ்வில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு நிகழ்வினை தொடங்கி வைத்தார். பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி சிதிலமடைந்து இருப்பதால் மாற்று இடம் வேண்டும் என்று கேட்கப்பட்டதால் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை கட்டப்பட உள்ள இடத்திற்கு அருகிலேயே 5 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கட்டிடம் கட்ட தற்போது திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து மத்திய மருத்துவ நலவாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் ஆயுஷ் அமைச்சர்களை சந்தித்து ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி கட்ட நிதி கேட்க உள்ளதாகவும் கூறினார். இந்திய மருத்துவம் சம்பந்தப்பட்ட இந்த ஹோமியோபதியாக இருந்தாலும் ஆயுர்வேதாவாக இருந்தாலும் சித்தாவாக இருந்தாலும் யுனானியாக இருந்தாலும் யோகா போன்ற இந்திய மருத்துவ முறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு அவைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு புத்துணர்ச்சி பெற்று பயன்பெற தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதில் மிக இருக்காது. கடந்த 2020, 21, 22 ஆகிய ஒரு 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகையே உலுக்கி எடுத்த கொரோனா பாதிப்பின் போதும் கூட இந்த இந்திய மருத்துவத்தின் பங்களிப்பு என்பது அளப்பரியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.